மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில புதுமையான அனுபவங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் சில கோவில்களில் போகலாம், இல்லை சில முக்கியமாக சில கல்வி கற்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான சில இடங்கள்லாம் நீங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்திராத சில கோணங்கள், வாழ்க்கையில் சில புதிய அனுபவங்கள், சில அணுகுமுறைகள் போன்ற விஷயங்களை பற்றிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கத்தக்க வகையில் அது அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். நமக்கு நம்மளுடைய தன்மை மேல், அதாவது ஆன்ம மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆன்மா ஒரு மேல்நிலையை அடைவதற்கான ஒரு நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில ஏமாற்றங்களும் சில எதிர்பாராத பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக நீங்கள் பாடுபடுவீர்கள். ஆனால் அந்த பட்ட பாடுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத சில முக்கியஸ்தர்களை சந்திப்பதும், ஒரு நண்பர்கள் மூலமாக, அதாவது அவர் நெருங்கின நண்பராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் அவரோட உங்கள் கூட ரொம்ப நல்லபடியாக பழகியிருப்பார், அவரை திடீர்னு ஒரு பார்க்கறதுனால பல நல்ல விஷயங்களும், நம்ம எதிர்பார்க்காத நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமையும். சாதகமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதில் சில வேற்றுமைகள் இருக்கலாம். இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். சில நேரங்களில் தான் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் மீறி நன்மைகளை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். மனசுக்கு இனிமையான நிகழ்வுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். நல்ல ஒரு பண வரவோ இல்லை நன்மைகளோ நல்ல திருப்பங்களோ தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் சில நீண்ட தூர பயணங்களை திட்டமிடலாம். வெளிநாடு போவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். அதற்கான ஒரு இன்விடேஷன்ஸ் அதெல்லாம் சேரும். சில நேரங்களில் சில வடநாட்டில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் இதெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும்.
பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தனிப்பட்ட பொறுப்புகள் என்பதை சற்று அதிகரிக்கும். கூடுதலான பளுவை சுமக்க வேண்டி வரலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமைந்துவிடும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் சில தடைகள் ஏற்படும். அதாவது அப்ட்ராக்ட் தாட்ஸும்பாங்க. அதாவது நம்ம வழக்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் படிப்படியாக அதை ஒரு முறைப்படி அதை நம்ம அடைய வேண்டும் என்று நினைப்பதை விட வேறு விதத்தில் அடைஞ்சிடலாமா, இல்லை குறுக்கு வழியில் அடைந்துள்ளாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில சிந்தனைகள். அதே மாதிரி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதையுமே குறிப்பாக அதை உணர்ந்து அதிலேருந்து ஒரு விடை கிடைத்து செயல்படுவது. அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது கொஞ்சம் அடிபடுவதற்கான ஒரு இது இருக்கிறதால நீங்கள் தெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி காரியங்களை செய்யும் பொழுது அந்த தடைகள் நீங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் உங்களுக்கு மேலே உங்களுடைய பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக, வெற்றி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள், சில நன்மைகளை தரக்கூடிய நல்ல செயல்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்பது நீங்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பம் ஏற்படும். ஒரு சில நேரங்களில் மனசில் சில தொய்வுகள் ஏற்படும். திடமாக செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சில நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில சமாச்சாரங்கள் சற்றே கால தாமதமாகலாம், இல்லை மாறுபட்டு நடக்கலாம். இதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு மன கிளேசங்கள் ஏற்படலாம். அதனால் மனசில் நம்பிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்பட்டு விடாது. இருந்தாலும் சில நேரங்களில் மனசில் சில தொய்வுகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான ஒரு தினமாகவும் தடைகளை எல்லாம் மீறிய வெற்றிகளை பெறக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய குழந்தைகளாலோ இல்லை உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்கள், அதாவது சொத்து பத்துகள்னு கூட வச்சுக்கலாம், இல்லை பணம், இந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், எதிர்பார்ப்புகள், மனச்சங்கடங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டியது அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனசில் பயம், சில நேரங்களில் நம்பிக்கையின்மை இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மனசை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தைரியத்தை பெறுவீர்கள். பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் உருவாகும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். எதிர்பாராத தன வரவு வந்து சேரும், அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம நிலையில் வந்து ஒரு மாற்றங்களை தருவதற்கான நண்பர்களாலும் சக தோழர்களாலும் நல்ல நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ஒரு தீர்க்கமான ஒரு வேகமான ஒரு செயல்பாட்டினால் வெற்றியை காண்பீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாகப்படுகிறது. குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சிறப்பான தினமாக உங்களுக்கு அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. நீங்கள் மற்றவர்களுக்கு சொன்ன சில யோசனைகள் சிறப்பான ஒரு செயல்பாட்டினால் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். சரியான வழியில் நீங்கள் மற்றவர்களை நடத்தினீர்கள் என்ற ஒரு நல்ல பெயர் கூட உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். தீர்க்கமாக தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல தினமாக இது அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். சில நேரங்களில் சில போராட்டமான ஒரு அதாவது டைலமா சொல்லுவோம், இதுவா அதுவா இதுவா அதுவான்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. கடைசியில் இதுதான் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் உங்களுக்கு சாதகமானதாகவும் சரியான முடிவாகவும் அது அமையும். அதனால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் குவியும். குறிப்பாக இந்த ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க, அந்த ஷேர் ட்ரேடிங், இதெல்லாம் சரியான முறையில் நீங்கள் வந்து தேர்வு செய்து அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முதலீடு செய்வதெல்லாம் ரொம்ப சரியாக அமையும். லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு தெளிவு ஏற்படும். தடைகளுக்கு பின்னால் வெற்றின்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நல்ல பாராட்டுதல்களை பெறும், நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். உடலில் எங்கேயாவது வலி ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கணும். சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், மன சஞ்சலங்கள் ஏற்படலாம், நம்பிக்கையை இழந்து விடுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து நல்ல முறையில் சமாளிக்க தெரிய வேண்டும். இது எதுவுமே வந்து நடப்பது வந்து ஒரு நிரந்தரமானதல்ல என்பதை உணர்ந்து நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினமாகத்தான் அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும்.